காசு கொடுத்தா என்ன வேணா செய் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான ஒரு கூட்டம் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய சதியை வந்து அரங்கத்தை பார்த்தாங்க. அவர் படங்களுக்காக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் காத்திருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் காத்திருக்காங்க, ரசிகர்கள் காத்திருக்காங்க. அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அவர் காணாம போவார் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது ஏற்க முடியாது. அது வரைக்கும் இருந்த சிவகார்த்திகேயன் வேற, இந்த அமரன் படத்துக்கு பிறகான சிவகார்த்திகேயனுடைய வணிக பிம்பம் வந்து வேற. நிச்சயமா சிவகார்த்திகேயன் ஒரு நாள் வந்து அவரை வீழ்த்த முடியாது. அவர் பெரிய அளவுக்கு வருவாரு. ரஜினி, கமல் அந்த முன்வரிசை நடிகர்களோட வந்து நிப்பார் அவரு அப்படின்னு தான் நான் வந்து பல இடங்கள்ல சொன்னேன். ரஜினி, கமல், அதுக்கு அடுத்த வரிசையில பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து நிக்கிறாரு. அந்த வரிசையில வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்துல ஒரு டைம் டிராவல் அந்த மாதிரியான ஒரு படம் பண்றதுக்கு இருக்காரு. ஆக்சுவலா வந்து அதே ஏஜிஎஸ்கே பண்றதா தான் இருக்கு. ஆனா கோட் படத்தோட ரிசல்ட் வந்து ஏஜிஎஸ் யோசிக்க வச்சிருச்சு. பராசக்தி வெளியாகும் போது இயல்பாவே விஜயோட இடத்தை வந்து சிவகார்த்திகேயன் பிடிச்சிருப்பார் அப்படின்னா அது சந்தேகத்துக்கு இடமில்லாம. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய பிலிம் மேக்கிங்ன்றது இந்த ஸ்டைல். இப்ப சிம்பு படத்தையே அவர் வந்து எடுத்தாருனாக்க அதை உடனடியாக வந்து அவரால் எடுத்து முடிக்க முடியாது. திரைமொழி சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவோட இப்போதைய ஹாட் ஸ்டார். இவர் வந்து ஒரு கடந்த ஆண்டு வரைக்கும், அதாவது அமரன், அதுக்கு முன்ன அந்த அவரோட சயின்ஸ் ஃபிக்ஷன் அயலான் எடுத்தார்ல, அயலான் முன்ன வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவ்வளோதான். இனிமேட்டு வந்து அவர் இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது, அவருக்கு ரசிகர்களே கிடையாது, அவருடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து அவர் படத்தை பார்க்கறதுலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் தனிப்பட்ட முறையில் மோசமானவர், கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் இருக்க ரொம்ப ரொம்ப அருவருப்பானவை. தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்க்காதது. ஒரு மியூசிக் டைரக்டரே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுல என்ன உண்மை இருக்கு, அதோட பின்னணி என்னங்கிறத பத்தியெல்லாம் கூட யோசிக்காம ஒரு இந்த காசு கொடுத்தா என்ன வேணா செய் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான ஒரு கூட்டம் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு சதியை வந்து அரங்கத்தை பார்த்தாங்க. உண்மையாவே வந்து சிவகார்த்திகேயன் எல்லாம் பயந்து போயிருந்தார் அந்த டைம். என்னடா இப்படி ஒரு அலிகேஷனு, அதுவும் இந்த மீடியா மொத்தமும் இந்த மாதிரி நம்மள பேசுது, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு அவர் உண்மையாவே பயந்து இருந்தார். அந்த டைம்ல வந்து நான் பேசின அத்தனை சேனல்கள்லையும் நான் சொன்னது என்னன்னா, நிச்சயமா சிவகார்த்திகேயன் ஒரு நாள் வந்து அவரை வீழ்த்த முடியாது, அவர் பெரிய அளவுக்கு வருவாரு. அதிலும் வந்து இந்த அயலான் படத்துக்கு பிறகு வந்து சிவகார்த்திகேயனுடைய கெரியரே வந்து வேற ரேஞ்சுக்கு போக போகுது. ரஜினி, கமல் அந்த முன்வரிசை நடிகர்களோட வந்து நிப்பார் அவரு அப்படின்னு தான் நான் வந்து பல இடங்கள்ல சொன்னேன். அதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்றதுக்கு தயாரிப்பாளர்கள் இல்லாம இருந்தா தான் அவர் காணாம போவார். அல்லது சிவகார்த்திகேயன் படம் வருது, இந்த படத்தை நாங்க யாரும் பார்க்க மாட்டோம்னு சொல்லி ரசிகர்கள் புறக்கணிச்சா தான் அவர் காணாம போவார். ஆனா இது இரண்டுமே களத்துல நடந்தது. இது அவருக்காக வந்து ஒரு ஒரு 7 தயாரிப்பாளர்கள் வரிசையில் நின்னாங்க. அவர் படங்களுக்காக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் காத்திருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் காத்திருக்காங்க, ரசிகர்கள் காத்திருக்காங்க. அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அவர் காணாம போவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது ஏற்க முடியாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். அது அடுத்த படத்திலேயே வந்து நடந்தது. அயலான் படம் நல்ல நல்ல பெயரை அவருக்கு பெற்றுக் கொடுத்துச்சு. பெரிய பிசினஸ் இல்லைன்னா கூட அவருக்கு அதுல கெட்ட பெயர் இல்லை. அதற்கு அடுத்த படம் அமரன் அவரை வந்து ஒரு 10 மடங்கு உயரத்துக்கு தூக்கி விட்டுருச்சு. இது அது வரைக்கும் இருந்த சிவகார்த்திகேயன் வேற, இந்த அமரன் படத்துக்கு பிறகான சிவகார்த்திகேயனுடைய வணிக பிம்பம் வந்து வேற. 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணா மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பார்க்கப்பட்ட சிவகார்த்திகேயன் 300 கோடி வரைக்கும் வந்து அந்த படத்துல ஒரு வசூலித்த நாயகனா மாறி போனாரு. இன்னைக்கு வந்து அவரு ரஜினி, கமல், அதுக்கு அடுத்த வரிசையில பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து நிக்கிறாரு அந்த வரிசையில. அந்த அளவுக்கு வந்து உயரத்துக்கு போயிருக்காரு. இப்ப அடுத்தடுத்து அவருடைய ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியப்படுத்துற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தான். அடுத்தது வந்து அவரு ஏஆர் முருகதாஸோட மதராசி படம், அந்த படம் பண்ணியிருக்காரு. அது விரைவில் வெளியாக போகுது. அடுத்த படம் தான் வந்து சுதா கங்குராவோட படம். அந்த படத்துலயும் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹேண்ட்ஸமான ஹீரோன்னு சொல்ற மாதிரியான ஒரு கெட்டப்ல இருக்காரு. கூடவே வந்து அந்த படத்துல வந்து அதர்வாவும் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படம் தான் ஜனநாயகனோட வந்து மோதலுக்கு தயாராகிட்டு இருக்கு. பொங்கலுக்கு அந்த படம் வெளியாக போகுது. இந்த 2 படங்களுக்கு பிறகு மேலும் 2 படங்கள் அவர் வந்து பண்றாரு. அதுல விநாயக் சந்திரசேகர் அவருடைய இயக்கத்துல வந்து ஒரு படம் பண்ண போறாரு. அதற்கு அடுத்து வந்து வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்துல ஒரு டைம் டிராவல் அந்த மாதிரியான ஒரு படம் பண்றதுக்கு இருக்காரு. ஆக்சுவலா வந்து இந்த கோட் படம் முடிஞ்ச உடனே அவரு வெங்கட் பிரபு வந்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்றதா தான் பேச்சு.
அதே ஏஜிஎஸ்கே பண்ணுறதா தான் இருந்தது. ஆனால் கோட் படத்தோட ரிசல்ட் வந்து ஏஜிஎஸ் யோசிக்க வச்சிருச்சு. உடனடியாக நம்ம இந்த படத்தை பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயங்கிட்டாங்க. அதனுடைய விளைவு வந்து அது ப்ரொடியூசர் மாறுறாங்க. இன்னும் தள்ளி போகுது. 3 சிவகார்த்திகேயன் ஒரு 3 படங்கள் முடித்த பிறகு தான் வந்து வெங்கட் பிரபுவோட இணைந்து படம் பண்றாரு. இதுல இந்த விநாயக் சந்திரசேகர் ஒரு படத்துல சிவகார்த்திகேயனுக்கு அப்பா ரோல்ல நடிக்க போறது யாருன்னா மோகன்லால். அவர் ஏற்கனவே வந்து சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவா நடிக்கிறதுக்கு இருந்தது. பட் சில காரணங்களால வந்து அது தள்ளி போய் இப்போ இந்த படத்துல வந்து அவங்க 2 பேரும் இணைய போறாங்க. இந்த 4 படங்களுமே சிவகார்த்திகேயனுடைய இந்த 4 படங்களுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு வேவை தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த படங்களுடைய அந்த க்ரூவாகட்டும் அல்லது அந்த படத்தினுடைய அந்த கதை களமாகட்டும் எல்லாமே வந்து சிவகார்த்திகேயனை வந்து ஒரு அந்த அந்த முதல் நிலை ஹீரோக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு களம் அமையுமோ அந்த மாதிரி ஒரு களத்தை வந்து இந்த 4 படங்களுமே அமைச்சு கொடுத்துருக்கு. நிச்சயமா இந்த படங்களுக்கு பிறகு சிவகார்த்திகேயனுடைய அந்த ரேஞ்சுங்கிறது இன்னும் ஒரு படி மேலே தான் வந்து நிற்கும். அவர் வந்து அந்த இவங்கெல்லாம் வந்து இந்த விஜய் துப்பாக்கி கொடுத்தாரு அப்படின்றாங்க. அது ஒரு ஒரு காட்சி சுவாரஸ்யத்துக்காக வந்து அதை பண்ணாங்களே ஒழிய விஜயோட இடத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆசைப்பட்டு கொடுத்த மாதிரி ஏதோ அவர் வாழ்த்திட்டு போன மாதிரி இவங்கெல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்றது சிவகார்த்திகேயன் மாதிரியான நடிகனை அவமானப்படுத்துறதுக்கு சமம். ஏன்னா அவர் வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த இடத்துல அவர் கொண்டு வந்து உட்கார வச்சிடல. கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளவு காலம் காத்திருந்து தனக்கான வாய்ப்புக்காக சரியான நேரம் பார்த்து வந்து அவர் அந்த படங்களை செலக்ட் பண்ணி நடிச்சு சக்சஸ் ஆகி வர்றார். வெற்றி பெற்று இயல்பாக அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. அவரை வந்து ஏதோ விஜய் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரா வந்து இவருக்கு இடம் கொடுத்துட்டு போன மாதிரி பல பேர் பேசுறாங்க. அது ஏற்க முடியாதது. ஸோ இந்த படங்கள் எல்லாம் வெளியாகும் போது குறிப்பா வந்து பராசக்தி வெளியாகும் போது இயல்பாவே விஜயோட இடத்தை வந்து சிவகார்த்திகேயன் பிடிச்சிருப்பார் அப்படின்னா அது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நடக்கும். சார், இப்போ வெற்றிமாறன் வந்து அடுத்ததா வடசென்னை 2 பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் கூட இப்போ ஒரு காம்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த ஜூன் எண்ட்லயோ இல்லைன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லயோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த எந்த அளவுக்கு சார் உண்மை? அது இல்ல அவரு வடசென்னை 2 பண்றதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை. ஏன்னா தனுஷ் வந்து ஃப்ரீயா இல்லை. தனுஷுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய டைரக்ஷன்லேயே இன்னொரு படம் இந்த இட்லி கடைக்கு அடுத்து இன்னொரு படம் பண்ண போறாரு. அதனால இப்போதைக்கு வந்து தனுஷ் வர வாய்ப்பு இல்லை. அதனால வடசென்னை ரூல்ட் அவுட்டு. சிம்பு கூட என்ன ப்ராஜெக்ட்டுங்கிறது என்ன அபிஷியலாக தெரில. ஆனால் வந்து வாடிவாசல் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஏற்கனவே வந்து இந்த படத்துக்காக வந்து பெரும் பொருட்செலவில் ஒரு ஷூட்டிங் வந்து நடத்துனாங்க. ஒரு 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 ப்ரீ ஷூட் மாதிரி அது வந்து பண்ணாங்க. இதுக்காகவே வந்து காளையை வளர்த்து பயிற்சி கொடுத்து அந்த வேலைகள்லாம் வந்து நடந்தது. அதனால வந்து இப்போ அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய நோக்கம். குறிப்பாக தயாரிப்பாளர் தானு அவர்கள் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து அவர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆண்டு கணக்கில் காத்திருக்கார். அது காரணம் என்னன்னா அந்த கதை எடுக்கப்பட்டால் மிகச்சிறந்த படமாக வரும். தமிழ் சினிமாவே வந்து அப்படி நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டாக வரும் அது அப்படிங்கிறதுனால தானு சார் வந்து அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்குன்னு சொன்னார். இப்போ அண்மையில் நேற்று கூட வந்து அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார். இந்த வாடிவாசல் படத்தை அதற்கான அந்த கிராஃபிக்ஸ் பணிகள் என்னென்ன எங்கெங்கெல்லாம் கிராஃபிக்ஸ் இன்வால்வ் ஆகுது அது எந்தெந்த நிறுவனங்கள் கிட்ட கொடுத்து அப்படியே வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், எவ்வளோ செலவாகும், இந்த மாதிரியான அந்த திட்டமிடல்களில் வந்து தீவிரமாக இருக்காங்க. அதனால் வந்து வெற்றிமாறனுடைய அடுத்த படம்ங்கிறது ஏன்னா வெற்றிமாறன் ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. ஏதோ எடுத்தமா ஒரு மாதத்தில் ஷூட்டிங் முடித்து அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறது அந்த ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் விடுதலை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு குறுகிய கால தயாரிப்பாக தான் விடுதலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அந்த படம் 3 ஆண்டுகளை முழுசாக சாப்பிட்டுச்சு. 2 பாகங்களாக வெளிவந்தது. அதனால் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய ஃபிலிம் மேக்கிங்ன்றது இந்த ஸ்டைலு. ஸோ இப்போ சிம்பு படத்தையே அவர் வந்து எடுத்தாருனாக்க அதை உடனடியாக வந்து அவரால் எடுத்து முடிக்க முடியாது. சரி, சிம்பு வராருன்னே கூட வச்சுக்கலாம். ஏற்கனவே சிம்பு 4 படங்களுக்கு வந்து சைன் பண்ணி ரெடியாக இருக்குது. அந்த படங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அவருடைய 49வது படம், 50வது படம், 51, 52 வரைக்கும் வந்து அவர் டைட்டாக இருக்கார். அதனால சிம்புவை வச்சு குறுகிய காலத்தில் வெற்றிமாறன் படம் எடுப்பார் அப்படிங்கிறத வந்து சாத்தியம் இல்லாது. ஸோ இப்போதைக்கு உடனடியாக அது ஆரம்பிக்க போகிற ப்ராஜெக்ட் அப்படின்னா அது வந்து வாடிவாசல் தான். அதிலும் கூட சூர்யாவுக்கு ரொம்ப அவருடைய ஷெட்யூலும் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது.
அதில் இடைப்பட்ட நேரம் கிடைக்கும் போது வந்து இந்த படத்தை பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஏற்பாடு செய்து அந்த படப்பிடிப்பு துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு.